அந்த காலத்தில் குருகுலத்தில் கல்வி கற்கும் மாணவர்கள் தினமும் யாசகம் எடுத்து வந்து குருவுக்கு சேவை செய்வது வழக்கம். ஒரு நாள் சிறுவனாக இருந்த ஆதிசங்கரர் யாசகம் எடுக்க ஒரு குடிசை வீட்டின் முன் நின்றார். அவர் மெதுவாக குரல் கொடுத்தார், பவதி பிச்சாம் தேஹி. அந்த குரலை கேட்டதும் அந்த வீட்டுக்குள் இருந்த ஒரு பெண் கதவருகே வந்து நின்றாள். அந்த பெண்மணியின் முகத்தில் மகிழ்ச்சி இல்லை, வேதனை, ஏழ்மை, தவிப்பு. ஏனெனில் அந்த பெண்ணிடம் உணவாக கொடுக்க ஒன்றுமில்லை. அவர்கள் வீடு முழுவதும் தேடினார்கள். பாத்திரங்களை திறந்து பார்த்தார், குடங்களையும் பார்த்தார். ஆனால் எதுவும் இல்லை. இறுதியில் அந்த பெண்மணியின் கையில் கிடைத்தது ஒரு காய்ந்த நெல்லிக்கனி. அதுவே அந்த வீட்டின் கடைசி உணவு. பாவம், ஒரு நொடி தயங்கினார். இதை கொடுத்தால் நாம் என்ன சாப்பிடுவது என்ற எண்ணம் தோன்றியது அந்த பெண்மணியின் மனதில். அடுத்த நொடி அவர்கள் மனம் மாறியது. வாசலில் நின்ற அந்த சிறுவனின் தெய்வீக முகத்தை பார்த்ததும் அந்த ஒரு நெல்லிக்கனியையும் தானமாக கொடுக்க முடிவு செய்தார். கண்ணீர் மல்க அந்த நெல்லிக்கனியை ஆதிசங்கரிடம் கொடுத்து, குழந்தாய், என்னிடம் இதுதான் இருக்கிறது என்றார். அந்த வார்த்தைகளை கேட்ட ஆதிசங்கரின் மனம் உருகிவிட்டது. அந்த ஏழை பெண்மணியின் தான மனம் அவரை ஆழமாக பாதித்தது. தன்னிடம் ஒன்றுமில்லாத நிலையிலும் தானம் செய்யும் மனம், இப்படிப்பட்ட உள்ளத்திற்கு மகாலட்சுமி அருள் கிடைக்க வேண்டாமா என்று எண்ணினார். உடனே அவர் கண்களை மூடி மகாலட்சுமியை மனமுருக துதித்தார். அவரது வாயிலிருந்து தேனாக வழிந்தது கனகதார சோஸ்திரம். ஒவ்வொரு வரியும் பக்தியால் நிரம்பியது. ஒவ்வொரு சொல்லும் மகாலட்சுமியை அழைத்தது. அந்த சூழல் முழுவதும் தெய்வீக சக்தியால் நிரம்பியது. ஆதிசங்கரர் இந்த சோஸ்திரத்தை பாடி முடித்த அடுத்த நொடி ஒரு அதிசயம் நடந்தது. வானத்திலிருந்து தங்க நெல்லிக்கனிகள் மலை போல் பொழிய தொடங்கின. அந்த குடிசை முழுவதும் தங்க ஒளிகள் பரவியது. அந்த ஏழை பெண் அதிர்ச்சியில் கண்ணீர் வடித்தாள். மகாலட்சுமி தனது அருளால் அந்த வீட்டை செல்வத்தால் நிரப்பி இருந்தார். ஆனால் இந்த கதையின் உண்மையான அர்த்தம் வெறும் செல்வம் அல்ல. தர்மம் இருக்கும் இடத்தில் மகாலட்சுமி இருப்பாள். தானம் இருக்கும் வீட்டில் வளம் பெருகும். ஒரே ஒரு நெல்லிக்கனியால் தொடங்கிய அந்த கருணை இன்று வரை பல கோடி மக்களின் வாழ்க்கையில் நம்பிக்கையை விதைத்து கொண்டிருக்கிறது. கனகதாரா சோஸ்திரம். வீடியோ பிடித்திருந்தால் லிட்டில் தமிழ் லெஜெண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.